ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போற வழியில இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல 6 பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூல இருக்காங்க. மீதி 4 பேர் இப்பதான் மருத்துவமனையில தீவிர சிகிச்சையில எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருன்னா திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைட்ல போறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்களை கடுமையாக தாக்கியிருக்காங்க. ஒரு பெண் நிர்வாகி அவர் அந்த பெண் கர்ப்பிணி பெண். அந்த பெண்ணையும் எந்தவித தயவுதாட்சியம் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு இப்ப ஐசியூல இருக்கு. இன்னொருத்தர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்ப அவரும் தாக்கப்பட்டு காலையிலிருந்து அவர் ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றாரு. காலையிலிருந்து வாந்தி மயக்கம் பிட்ஸ் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ல இருக்கிறாரு. இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில். இதுதான் திமுகவுடைய யூசுவல் மாடல். சோ இந்த மாடலை இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா தேர்தல் பயத்துல தோல்வி பயத்துல சேகர்பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. ஒன்ன மட்டும் சொல்லிக்கிறோம், திமுக இருக்கும் சேகர்பாபு இருக்கும், இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்து எந்த தொய்வும் வராது. இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம். இன்னும் வர்ற காலங்கள் இன்னைக்கு 100 பேர் வேலை பார்த்தாங்க, நாளைக்கு 200 பேர் இதே தொகுதியில் வேலை பார்ப்பாங்க. இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில் தோல்வி அடைவதை உறுதியாக சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக சேகர்பாபு இந்த தொகுதியில் தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்தவித தொய்வும் எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி இங்க காசு வாங்கிட்டு ரவுடி எடுக்கிற கூட்டம் இல்ல. எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இங்கே மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கானோர் காத்துட்டு இருக்காங்க. எந்த தயவுதாட்சியம் இல்லாமல் இன்னைக்கு இருந்து 100-200 பேர் இல்ல, அதுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இந்த தொகுதியில் 24 மணி வேலை செய்வார்கள். சேகர்பாபு தோல்வி அடையும் வேலை செய்வார்கள். திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும். இன்னொரு விஷயம் கூடுதலா சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு நிர்வாகி, அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் இங்க ஃபுல்லா பிரச்சாரத்தில் செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறா பேசி திட்டி, நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா உன்னை தொலைச்சிடுவேன் இப்படிலாம் பேசியிருக்காரு. பல நிர்வாகிகளை பேசியிருக்காரு. ஒருத்தர் கிட்டத்தட்ட 3 நாட்களாக அவர் மிஸ்ஸிங். அந்த பையன் சீமான் ஒரு பையன் 3 நாட்களா மிஸ்ஸிங். அந்த பையனை காணோம். அந்த பையன் தான் 4 நாளுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தா. அப்படி அந்த பையனை 3 நாள் மிஸ்ஸிங். அந்த பையனுக்கு தனியா அவரே போன் பண்ணி பேசியிருக்காரு. இப்ப இந்த சகோதரர் இருக்காங்க, இவருடைய கணவர் தான் ஐசியூல ரொம்ப முடியாம இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே தலையில் அடிபட்டு இருக்கு. காலையிலிருந்து வாந்தி பிட்ஸ் 2 தடவை வந்துருச்சு. அவர் ரொம்ப சிவியரா இருக்கிறாரு. இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எந்த கம்ப்ளைண்டையும் இதுவரை காவல்துறை எடுக்கவில்லை. பல கம்ப்ளைண்ட் இந்த காலையிலிருந்து கொடுத்த இப்ப இவ்வளவு பேர் அடிபட்டிருக்காங்கல்ல, எந்த கம்ப்ளைண்ட்டும் காவல்துறை எடுக்கவில்லை. இன்னைக்கு நாங்க ஹைகோர்ட்லயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். அதாவது நீங்க இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு. ஒருத்தர் காலை